வணக்கம். நிறைய பேர் வீட்டோட மொட்டை மாடிக்கு வாஸ்து எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. மொட்டை மாடியும் வீட்டுக்கு சற்று ஆற்றல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. மொட்டை மாடியில் நம்ம செய்யக்கூடிய சிறு தவறு பணப்பற்றாக்குறையையும் வீட்டில் நோய் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாஸ்து அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டிற்கு உள்ளார தான் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டோட மொட்டை மாடிக்கும் கண்டிப்பாக வாஸ்து குறைபாடுகள் இருக்கும். அந்த வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி செய்துவிட்டு தான் வாழ்வது ரொம்பவே நிம்மதியான வாழ்வை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் சந்திக்க வைக்கும் இந்த மாதிரி வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் வீட்டின் மொட்டை மாடி கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் 100% உண்மை. மொட்டை மாடியில் மாடி தோட்டம் வைப்பது சரியானதா தவறானதா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி வீட்டின் மொட்டை மாடியில் மாடி தோட்டம் வைப்பது, அதாவது காய்கறி செடி பூச்செடி எதுவாக இருந்தாலும் தோட்டம் அமைப்பது சரியானதா இல்லது தவறானதா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட எதிர்மறை ஆற்றல் ஓட்டத்தை அதிகரித்து மொட்டை மாடியில் நம்ம செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. குடும்பத்தில் நிதி நிலையில் பிரச்சனை, தொழிலில் பல பிரச்சனை, அது மட்டும் அல்ல அடிக்கடி ஒன்று மாற்றி ஒன்று நோய், ஏதாவது ஒன்று எல்லாருக்குமே ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டின் மொட்டை மாடி சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்துப்படி பார்த்தோன்னா மொட்டை மாடியில் எந்த மாதிரி தவறுகளை செய்யவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தோன்னா மொட்டை மாடி அப்படிங்கிறது வெட்ட வெளியாக இருப்பது அப்படிங்கிறது காய்ந்த நிலையில் இருப்பது தான் மிக மிக சிறப்பு. கண்டிப்பாக மொட்டை மாடி ஈரப்பதத்தோடு இருக்கவே கூடாது அப்படிங்கிறத முதலாவது விஷயம். பொதுவாகவே மாடி தோட்டம் அப்படின்னு நம்ம வைத்தோன்னா கண்டிப்பாக அந்த செடிகளுக்கு அது எந்தவித தாவரமாக இருந்தாலும் அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்படி தண்ணீர் ஊற்ற ஊற்ற தண்ணீர் ஈரப்பதமாகவே அந்த மாடி இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்படி மாடி தோட்டம் அமைக்கும் அந்த வீட்டில் தண்ணீர் அப்படிங்கிறது மாடியில் கசிந்து கொண்டே இருக்கும். அப்படி வீட்டில் தண்ணீர் மொட்டை மாடியில் அதுவும் கசிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் சிக்கல் கண்டிப்பாக வரும். பணப்பற்றாக்குறை ஏற்படும், நிதி நெருக்கடி ஏற்படும். பணம் ஏதாவது ஒரு வகையில் வருது, ஏதாவது ஒரு வழியில் போகுது அப்படின்னு குழப்பிக்கிட்டு இருக்கவங்க உங்கள் வீட்டு மொட்டை மாடியை முதல்ல சரி செய்யணும். அடுத்ததாக பார்த்தோன்னா மொட்டை மாடி வெட்ட வெளியாக திறந்த வெளியே தான் இருக்கணுமே தவிர அதை சுற்றி கவர் பண்ணி தாவரங்கள் செடிகள் கொடி வகைகள் இந்த மாதிரி வகைகளை வைத்து மொட்டை மாடியை சுத்தமாக கவர் பண்ணவே கூடாது. மொட்டை மாடி அப்படிங்கிறது வெட்ட வெளியாக இருப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. வேணும்னா 2 அல்லது 3 செடி வச்சுக்கலாம். துளசி மாடம், கற்றாழை செடி, ரோஜா செடி இந்த மாதிரி 2-3 செடி வச்சுக்கலாம். ஆனால் ஃபுல் மாடியை கவர் பண்ண மாதிரி எல்லா செடி வகைகள் தாவர வகைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மாடி தோட்டமாக அமைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக கணவன் மனைவி அந்த வீட்டில் இருக்கும் தலைவன் தலைவிக்கு நோய்கள் அதிகப்படியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மொட்டை மாடியில் மாடி தோட்டம் அமைப்பதற்கு முன்பாக அதற்கு போதிய இடம், கட்டிடத்தோட சுமை எப்படி, வேரோட அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு அந்த மாடி தோட்டத்திற்கு இந்த சுற்றுச்சூழல் சுமூகமாக வருமா அப்படிங்கிறத பல விதத்துலேயும் யோசனை செஞ்சு தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் ஆழமாக வேர் பிடிக்கும் மரங்களை கண்டிப்பாக மொட்டை மாடியில் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வேர்கள் விரிவடையும் மரங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தண்ணீரை சேமித்து வைக்கும் தாவரம் அப்படின்னு பார்த்தோன்னா சில தாவரம் வறட்சியை நன்கு தாங்கி வளரும் தன்மை கொண்டதாக இருக்கும். நீரை உறிஞ்சி அது மரத்துக்குள்ளேயே தேக்கி வைக்கும் தன்மை கொண்ட அந்த தாவரங்களை மாடி தோட்டங்களில் வைத்திருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமங்களை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீரை தேக்கி வைக்கும் தாவரங்களை மாடி தோட்டங்களில் வைப்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணீர் கண்டிப்பாக தேங்கக்கூடாது,
கசியக்கூடாது. அது கட்டிடத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மட்டுமல்ல, நம்ம வீட்டில் இருக்கும் பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். வீட்டில் உள்ள நபர்களுக்கும் நோயை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அம்சமாக இருப்பதால் மாடி தோட்டத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் புதர்கள் மண்டுகிற தாவரங்களை வளர்ப்பதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக நிழல் தேவைப்படும் தாவரங்கள், பொதுவாகவே தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவைப்படும். ஆனால் சில குறிப்பிட்ட தாவரங்களுக்கு சூரிய வெப்பத்தை காட்டிலும் அதிகமாக நிழல் தேவைப்படும். அதுபோன்ற நிழல் அதிகமாக தேவைப்படுகிற தாவரங்களை மாடி தோட்டங்களில் வைக்கும் பொழுது அதற்கு வளர்ச்சி அப்படிங்கிறது சரியாக இருக்காது. இந்த மாதிரி செடிகளையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் குளிர எந்த தாவரங்கள் தாங்காதோ அந்த தாவரங்களையும் நிச்சயமாக மாடி தோட்டத்தில் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பூச்சிகளை ஈர்க்கும் தாவரங்கள் அப்படின்னு சில தாவரங்கள் இருக்குது. ரொம்பவே சென்சிட்டிவான தாவரங்களை பாதிக்கும். அதனால் இதையும் வைப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல் தரையோடு படர்ந்து வரும் தாவரங்கள் அப்படின்னு சில இருக்குது. சில பேர் கீரை வகைகளை பார்த்தோன்னா தாவரங்களில் தொட்டியில் வைத்து வளர்க்காமல் அதே அப்படியே மாடியிலேயே தரையிலேயே பாத்தி போல் அமைத்து தார்பாய் போல் அமைத்து நேரடியாக அதில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்வது மிக மிக தவறு. அப்படி வளர்க்கும் பொழுது அந்த செடிகளுக்கு நம்ம ஊற்றும் தண்ணீர் கட்டிடத்தை நேரடியாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் நபர்களையும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பணப்பற்றாக்குறை, நிதி நெருக்கடியில் சிக்கல் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுல முடிந்தவரை மாடி தோட்டத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாடியை ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது. ஏதோ அங்கங்கே 2-3 செடி வச்சுக்கலாம். இது சிறப்பானது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.